கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் மலைப்பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, உப்பு சுவை தரக்கூடியது, உப்பு வெண்மையானது, உப்பு கரையக்கூடியது. நாம் இந்த உலகத்திலே சுவை மிகுந்த பிள்ளைகளாய், உலகத்திற்கு சுவை கொடுக்கிற பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும். இந்த உலகமானது சுவை இழந்து காணப்படுகிறது, அதாவது உப்பில்லாமல் காணப்படுகிறது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் உப்பாக வைத்திருக்கிறார். உப்பு அந்த சாரம், அந்த ருசி இழந்துவிட்டால் அது சாதாரண மண்ணை போல கல்லை போல தான் இருக்கும். ஆகவே நாம் ருசி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் எப்படி ருசி கொடுக்க முடியும்? உப்பானது கரையும் தன்மையுடையது. நம்முடைய சுயமானது கரைந்து விட்டால், ஈகோ கரைந்து விட்டால், நான் என்ற பெருமை கரைந்து விட்டால் இந்த உலகத்திற்கு நாம் சுவை தர முடியும். உப்பானது வெண்மையானது. நாம் பரிசுத்தமாக இருந்தால், நாம் பரிசுத்தமாய் காணப்பட்டால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு சாட்சியாக இருந்தால், உள்ளும் புறம்பும் நல்ல ஒரு குணத்தோடு காணப்பட்டால், எந்த இடத்திலும் இருந்தாலும் கர்த்தரை பார்க்கிறார், அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்த யோசேப்பு போல நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டால் நாம் இந்த உலகத்திற்கு ருசி கொடுக்க முடியும், உப்பாக காணப்பட முடியும். அடுத்தது, உப்பு சுத்திகரிக்கக்கூடியது. பிரியமானவர்களே, உப்பை கொண்டு ஒரு அழுக்கான இடத்தை கழுவினால் அது சுத்தமாகிவிடும். ஆகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை சுத்தமாக்குவதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் அதை மறந்து போன பிள்ளைகளாய் என்னை எப்போது சுத்திகரியும் என்று கேட்பதை விட, நாம் ஒரு கட்டத்திலே ஆண்டவர் என்னை சுத்திகரித்திருக்கிறார், சுத்தமாக்கியிருக்கிறார், நானும் மற்றவர்களை சுத்தமாக்குவேன் என்று அவர்களை நல்ல வழியில் நடத்துவோம். தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இதுவே வழி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு வழிகாட்டுவோம். இப்படி நாம் காணப்பட்டால் நிச்சயமாகவே இந்த பூமியிலே உப்பாக நாம் காணப்படுவோம், ருசி கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். என்ன பிரியமானவர்களே, அப்படி செய்வீர்களா? ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.